இந்த சின்ன பசங்களாம் சேர்ந்து நடத்துவாங்க தெரியுமா வீட்டுல பார்ட்டி. அப்படி ஒரு பார்ட்டி ரொம்ப கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டிக்குள்ள கோல்ன்ற ஒருத்தன் சம கோவமா டக்கட் டக்கட்னு கத்திக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். என்னன்னா இந்த கோல் வந்து அவனுடைய தம்பியை தேடிட்டு தான் வந்துட்டு இருக்கான். எவ்வளவு சொல்லி பார்த்திருப்பான் இந்த மாதிரி ட்ரக் பார்ட்டிக்கெல்லாம் நீ போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனா அவங்க தம்பி அதே மீறி இந்த இடத்துல வந்துட்டான் போல இருக்கு. சம கோவமா வந்து அந்த பார்ட்டி முழுக்க அவனை தேட அப்ப அவன் ரூம்குள்ள பூட்டிக்கிட்டு இருக்குது இந்த கோலுக்கு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் டக்கட்ன்ற பேரை சொல்லி கதவை தட்டி பாக்குறான். ஆனா ஓபன் பண்ணாதனால இப்படி கதவே உடச்சிட்டு உள்ள போனா இப்படி சட்டையே இல்லாம போதை அதிகமானதுனால ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி அவன் உட்காந்துட்டு இருக்க. இப்ப டக்குன்னு ஒரு சட்டையை எடுத்து போச்சு அப்படியே வெளில கூட்டு வந்தா இவன் அரைகுறையா இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் இப்ப வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட. உடனே அண்ணனுக்கு கோவம் வந்து அவங்க எல்லாம் கண்ணா பின்னா திட்டிட்டே இருக்கான். அப்படி திட்டிட்டே இருக்கும்போது சடனா இந்த தம்பி பயலுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்படி ஒரு கத்தி எடுத்து அண்ணன் ஷோல்டர்லயே இறங்குறான். அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் அந்த இடமே கலவரமாக இப்ப ஏதோ பிட்டு பிடிச்ச மாதிரி அப்படியே வெளியில வந்து நின்னவன் அதே கத்தி அவன் மூஞ்சில குத்திக்கிட்டு அந்த ஸ்பாட்ல இறந்து போக இப்படியே இந்த படத்துடைய டைட்டில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கட் பண்ண ஒரு சில நாட்கள் கழிச்சு இந்த படத்துடைய ஹீரோவான மியாவை காட்டுறாங்க. மியாவை பத்தி சொல்லணும்னா பர்சனலா மனசுல பல கவலைகள் பல பாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அதுக்கு காரணம் அவங்க அம்மாவுடைய இறப்பு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு கூட அவங்க அம்மாவுடைய டெத் ஆனிவர்சரி தான். அவ வீட்ல இருக்கா. வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேச ட்ரை பண்றாங்க. யார் கூடயுமே இவ பெருசா பேச மாட்டா. ஈவன் அவங்க அப்பா கிட்ட கூட அந்த அளவுக்கு இவ பேச்சே வச்சுக்க மாட்டா. அப்படி தனிமையா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் மியா. சோ இப்படி நம்ம ஹீரோனு காட்ட அப்பா அவ போனுக்கு ஒரு கால் வருது. ரிலேன்னு ஒரு சின்ன பையன் அக்கா வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே நம்ம ஹீரோனும் உடனே வரம்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா நம்ம ஹீரோனுக்கு தம்பி இருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா அதான் இல்ல, நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். ஆனா அவங்களுக்கு ஜேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. அவருடைய தம்பி தான் இந்த ரிலே. சோ வழக்கமா நம்ம ஹீரோயின் பிக்கப் பண்றதுதான் போல இருக்கு. அப்படி பிக்கப் பண்ணிக்கிறாங்க. என்னதான் ரிலே வந்து ஃப்ரெண்டுடைய தம்பியா இருந்தாலும் இவங்க சொந்த தம்பி மாதிரி தான் பாப்பாங்க. சோ அப்படி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு காரை ஓடிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது அப்ப சடனா எதையோ பார்த்த நம்ம ஹீரோயின் ரோட்ல வண்டி நிறுத்த என்னன்னு போய் பார்த்தா ரோட்ல ஒரு கங்காரு குட்டி ஆக்சிடென்ட் ஆகி அடிபடுறது. ஆனா இன்னும் உயிர் இருக்கு. சோ இதை பார்த்த ரிலே வந்து நம்ம உடனே கார்ல எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆனா அதை பார்த்த ஹீரோயின் பயங்கரமா பயப்படுறாங்க. நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை, வழியிலே செத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வேற யாராச்சும் பாத்துப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் காரை நிறுத்தாம நேரா வந்து ஃப்ரெண்டு வீடு ஜேடோடைய வீட்டுக்கு வந்து உள்ள போனா இந்த ஜேட் வந்து பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு அவருடைய பாய் ஃப்ரெண்ட் டேனின்னு ஒருத்தர் இருப்பான். அவங்க கூட அப்படியே சாட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனும் போயிட்டு பெட்ல போத்துன்னு விட நம்ம ஹீரோனுக்கு அவங்க வீட்டுல இருக்கிறது எப்பவுமே பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே ஜேடுடைய வீட்டுல தான் இருப்பாங்க. சோ இப்ப அப்படியே 2 பேரும் ஜாலியா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க தெரிய வருது இன்னைக்கு ஜேடுடைய அம்மாக்கு நைட் டியூட்டி. சோ ஏதாவது பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேட் கேட்க அப்ப நம்ம ஹீரோயின் போன் எடுத்து ஒரு வீடியோ ப்ளே பண்றாங்க. அதுல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஜாஷ் அண்ட் ஹெய்லி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வழக்கமா அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு கூட்டிக்கிட்டு இந்த ஓஜா போர்டை வச்சுக்கிட்டு பேய் கூட பேசுறது, இந்த பேய்களை உடம்புல ஏத்திக்கிறேன்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபன் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருப்பானுங்க. சோ அப்படி இன்னைக்கு நைட் அவனுங்க பிளான் பண்ணிருக்க அவங்க வீட்டுல அதுக்கு நம்மள கூட இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அதை கிட்ட ஜேட் வந்து ஐயோ இதெல்லாம் வேணாம், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி பயப்படுறா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு எங்க அம்மாவுடைய ஆனிவர்சரி வேற, எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு, அங்க போனா என் மைண்ட் கொஞ்சம் மாறும், கொஞ்சம் வாயன் என் கூட அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம ஹீரோயின் கேட்க சரி சரி வரேன், இப்ப முதல்ல வெளில போ, நான் டேனி கிட்ட பேசணும், முடிஞ்ச அவனையும் கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இப்ப ஜேட் சொல்ல நம்ம ஹீரோயினும் வந்து சரி அவ போன் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இப்ப நேரா கிச்சனுக்கு வரா. கிச்சனுக்கு வந்தா ஜேடுடைய அம்மா இருக்காங்க. இவங்க நம்ம ஹீரோனுக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். எஸ், அவங்க ஜேட மட்டும் பொண்ணா பார்த்தது கிடையாது. நம்ம ஹீரோனே வந்து பாத்தீங்கன்னா பொண்ணா தான் பாப்பாங்க. சோ அவங்களுக்கு தெரியும் நம்ம ஹீரோனுடைய அம்மா இறந்து போன நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்கள வந்து கட்டி பிடிச்சி பேம்பஸ்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆகுறதுனால சரி ஓகே வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்படி அவங்க கிளம்புன அடுத்த செகண்ட் இவங்க 2 பேரும் வந்து அந்த ஹெய்லி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப குறுக்க இந்த கௌசிக் வருவாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேடுடைய தம்பி வந்து நிக்க நானும் வருவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிக்கிறான். இவங்க 2 பேருமே வந்து எவ்வளவோ வர வேணாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலும் அவன் கேட்காததுனால சரி வந்து தொலை அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இப்ப கட் பண்ணா 3 பேரும் அந்த ஹெய்லி வீட்டுக்கு தான் வராங்க. எல்லாரும் ஆல்ரெடி பயங்கர வைப்ல தான் இருக்காங்க. சோ இவங்களும் உள்ள போறாங்க. அப்படியே ஜாலியா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே இருக்கும்போது இந்த ஜேடுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்தறான். சோ 3 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப எல்லாமே நல்லா போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஹெய்லி அப்படின்ற ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இப்படி ஒயிட் டி-ஷர்ட் போட்டுக்கிட்டு பையன் மாதிரியே இருக்கா பாத்தீங்களா. இவ ஆக்சுவலி ஒரு பொண்ணு. இவ வீடு தான் இது. இவ தான் ஹோஸ்ட் பண்ணுவா இந்த கோஸ்ட் ஷோவை. சோ ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் கேதர் ஆவறாங்க. சோ இன்னைக்கு யார் வந்து கேம் விளையாட போறா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அப்படி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இன்னைக்கு தான புதுசா வந்திருக்காங்க, அதனால நானே பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்க சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் சுத்தி உட்காந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு மட்டும் தனி சேர் ஒன்னு கொடுத்து அவங்கள அந்த சேரோட சேரா கட்டி போறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் எதுக்கு என்ன கட்டி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாம் எங்களுடைய சேஃப்டிக்கு தான், ஃபர்ஸ்ட் டைம்ல முடியும் போது உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றானா இந்த ஹெய்லி நம்ம ஹீரோயின் முன்னாடி ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறா. கூடவே இப்படி ஒரு வித்தியாசமான கையை எடுத்து வைக்கிறா. ஏதோ ஒரு கையுடைய மோல்டு மாதிரி இருக்கு. அது ஏதோ கை கொடுக்க வர மாதிரியே இருக்கு. சோ அப்படி ஒரு கையை நம்ம ஹீரோயின் முன்னாடி எடுத்து வைக்க என்ன கான்செப்ட்னு பார்த்தோம்னா இந்த கை கிட்ட நம்ம கை கொடுத்து டாக் டு மீ அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் ரேண்டமா ஒரு பேய் முன்னாடி வந்துருமா. அப்படி பேய் வந்து அடுத்த செகண்ட் ஐ லெட் யூ இன் அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் இவங்க உடம்புக்குள்ள அந்த பேய் ஏறிக்குமா. அண்ட் இந்த சம்பவமானது 90 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இவங்க பண்ணணுமா. அதுக்கு மேல இவங்க பண்ணக்கூடாது. அதுக்கு மேல போனா ஆபத்தான். சோ கேட்கவே ஒரு மாதிரி பயமா இருக்குல்ல. இதே பயம் தான் நம்ம ஹீரோனுக்கும் இருக்கு. பட் இருந்தாலும் பசங்க முன்னாடி வர சீட்ல வந்து உட்காந்தாச்சுல. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா பொறுமையா அந்த கையோட கை கோர்த்து ஒரு மாதிரி பயத்தோடயே டாக் டு மீன்னு சொல்றாங்க பாருங்க. அது சொன்ன அடுத்த செகண்ட் இப்படி துடிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஏதோ ஒன்னு பாத்துட்டு என்னன்னா ஆப்போசிட்ல ஒரு கோரமான உருவம். அதனால உங்களுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜ்ல காட்டவே முடியாது. இப்படி ஒரு செகண்ட் வந்துட்டு போகுது பாருங்க. சோ இப்படி ஒரு உருவத்தை பார்த்து நம்ம ஹீரோயின் துடிக்க இவங்க கணக்கெல்லாம் தெரியாது. யார் வந்து கை கொடுத்திருக்காங்களோ அவங்க கணக்கு மட்டும் தான் தெரியும் போல இருக்கு. இத பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனா கத்துறாங்க கதறாங்க முன்னாடி தெரியுது கோரமா இருக்கு அப்படிலாம் கத்திட்டே இருக்கும்போது இப்ப எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு லெட் யூ இன் சொல்லு லெட் யூ இன் சொல்லு அப்படின்ற மாதிரி கத்திட்டே
இருக்க, இப்ப வேற வழியே இல்லாம லெட் யூ இன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க பாருங்க. அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் உடம்புல அந்த பேய் இறங்கிடுது. அப்படி இறங்கின கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஆகுறாங்க. அவங்க கண்ணு பியூப்பிள் ஃபுல்லாவே வந்து பிளாக் ஆயிடுது. அப்படியே ஜோஷை தான் பாக்குறாங்க. ஏதோ ஒரு போதையில இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏ வந்துருச்சா பேய் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல உண்மையிலே அந்த பேய் மாதிரி தான் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அந்த பேய் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது. அப்படியே அந்த வீட்டுடைய கார்னரை பாக்குது. பார்த்து அங்கதான் அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. திடீர்னு கத்துது. அந்த வீட்டுல என்னென்னவோ பண்ணுது. இப்படி அந்த வீட்டுடைய டோர் ஓபன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா பொத்துன்னு சாத்துது. இது எல்லாத்தையுமே அங்க இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஜேருடைய தம்பி ரிலே, அதுக்கப்புறம் அந்த டேனி, ஜேருடைய பாய் ஃப்ரெண்ட் டேனி, இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஒரு மாதிரி பயந்து போய் பாத்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோடைய முகத்தை ஒரு க்ளோஸ் அப் ஷாட் ஒன்னு காட்டுவாங்க பாருங்க. அப்படியே ரிலேவை பார்த்து அதுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாருங்க. அப்ப அந்த சமயத்துல கரெக்டா அந்த ஹெய்லி இருக்கா இல்லையா, ஓகே 83 செகண்ட் ஆயிடுச்சு, முதல்ல அவகிட்ட அந்த கையை புடுங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஹெய்லியோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ஜோஷ் இருப்பாங்க, அவனும் கையை புடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட அந்த கையை புடுங்குனா அந்த கையை நம்ம ஹீரோன் விட மாட்டாங்களா. இதுதான் ட்விஸ்ட். கையை விடவே மாட்டாங்க. அப்படியே ரிலேவியை பார்த்துக்கிட்டு உன் பின்னாடி தான் அது இருக்குது, உன் பின்னாடி தான் அது இருக்குது, ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த 90 செகண்ட்ஸ் தாண்டிடுச்சு. அப்ப டக்குன்னு அந்த நேரம் பார்த்து அந்த ஜோஷ் நம்ம ஹீரோன் கையில ஒரு பட்டுன்னு ஒரு அடியை ஒன்று கொடுத்து நம்ம ஹீரோன் கையில இருந்து அந்த கையை புடுங்க. ஒரு வழியா இந்த இடத்துல இந்த ஷோ முடியுது. கட் பண்ணா ஜேருடைய வீட்டுல பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோன் தான் காட்டுறாங்க. அப்படியே ஹால்ல உட்காந்துக்கிட்டு எங்கேயோ பார்த்துட்டே இருக்க. அப்போ நம்ம தம்பி ரிலேவை தான் காட்டுறாங்க. அவன் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து ரொம்பவும் பயந்து போய் நேரா அக்கா ஜே கிட்ட போயிட்டு நான் கூட கொஞ்சம் படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் டேனி கூட பேசுறதுக்கே நைட்டு நேரம் பார்த்தாது, இதுல பக்கத்துல இவனை வேற படுக்க வச்சிருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுதான் சொன்னோம் அப்பவே அங்கெல்லாம் வராதான்னு சொல்லிட்டு பெரிய பையன் ஆயிட்டானடா, இன்னும் என்னடா உனக்கு பயம், போ ஒரு ரூம்ல போய் தனியா படு அப்படின்னு மாதிரி சொல்ல இவனா பயங்கர பயத்துல இருக்கான். கண்டிப்பா அவனால தனியா படுக்க முடியாது. அதனால இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நேரம் நம்ம ஹீரோன் கிட்ட வந்து அக்கா உங்க கூட நான் கொஞ்சம் படுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க, டேய் இது உன் வீடுடா, தாராளமா படுத்துக்கலாம், படுத்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்ப அவங்களும் வந்து தம்பியை படுக்க வச்சுக்க. கொஞ்ச நேரத்துல கையில போன்ல ஏதோ ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு அப்படியே அவன் தூங்கிட. இதை பார்த்து நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அப்படியே அவன் கையில இருந்து அந்த போன் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது அந்த ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோன் கை தான் போன் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அடுத்த செகண்டே ஒரு கோரமான கை வந்து நம்ம ரிலேவுடைய முகத்தை அப்படி இப்படி தடவை அப்படியே கட் பண்ணி பார்த்தனா ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. நம்ம மியாவும் அவருடைய ஃப்ரெண்ட் ஜேடம் இப்போ ஹெய்லியை மீட் பண்ணி இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் டேனியலும் அந்த கேமை விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான், நேற்று பார்த்ததுல இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஹெய்லி வந்து வாய்ப்பே கிடையாது, ஜாஷ் வீட்ல இப்படி அடிக்கடி நாங்க பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சு போச்சு, அதனால இதுக்கப்புறம் ஜாஷ் வீட்ல எல்லாம் இதை விளையாட முடியாது, வீடு இல்ல பிளேஸ் இல்ல அதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கும். அப்ப டக்குனு ஜேடு என்ன சொல்றானா எங்க வீட்ல ட்ரை பண்ணலாமே, அம்மா கூட நைட் ஷிஃப்ட் போயிடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல உனக்கு பிரச்சனை இல்லனா ஓகே தான் அப்படின்ற மாதிரி இப்ப ஹெய்லியும் சொல்லிட அவ்வளவுதான். இன்னைக்கு ராத்திரி அந்த சம்பவத்தை பண்ணதுக்கு இவங்க பிளான் போடுற. கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி தான் காட்டுறாங்க. முதல் ஆளா ஜேடுடைய வீட்டுக்கு டேனி வந்துட்டான், பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான். அதை பாக்குறாங்க அம்மா, என்னது இது சரியில்லையே, ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வெறும் டேனி மட்டும் தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. சோ அதனால அப்ப கூட வார்ன் பண்ணிட்டு தான் போறாங்க, பக்கத்து வீட்டுல சொல்லியிருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கணும் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவங்க கிளம்பிட. அவங்க போன அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பசங்க எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு செம்ம ஃபன்னா இருக்க போகுது அப்படின்ட்டு இப்ப அந்த கையை தூக்கி வெளியில வச்சு சோ இப்ப இந்த டேனி தான் ஆசைப்பட்டான். சோ அவனை இப்போ சீட்ல உட்கார வச்சு அவனை கட்டி போட்டுட்டு அவன் முன்னாடி மெழுகுவர்த்தி வச்சு அதை பத்த வச்சுட்டு இப்ப கையை குடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனும் கை கொடுத்து டாக் டு மீன்னு சொல்றான். அது சொன்ன அடுத்த செகண்ட் அவன்கிட்ட என்ன பேய் வந்ததெல்லாம் காட்டல, ஆனா அவன் உடம்புக்குள்ள அந்த பேய் ஏறிடுச்சு. அப்படி பேய் ஏறின அடுத்த செகண்ட் அவன் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் முறுக்குறான். இது என்ன பேய்னே தெரியல, சரியான மூடான பேய் போல இருக்குது. இப்ப அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஜேட பார்த்து என்ன சொல்லுனா, நீ எப்பப்பெல்லாம் இவனை தொடுறியோ இவனுக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை கேட்ட ஜேடு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறா. அப்படி சொல்லிட்டு இப்ப அப்படியே நம்ம ஹீரோனை பார்த்து திரும்பி அப்படியே உடம்பெல்லாம் தடவிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா சேரோட பொத்தின் கீழே வந்து கிஸ் பண்ற மாதிரி ட்ரை பண்ண. அப்ப கரெக்டா இவங்க வீட்டுல அந்த நாய் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது. அவ்வளவுதான், பசங்க இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு பயங்கரமா கலைக்க ஆரம்பிக்க. அப்ப கரெக்டா அந்த 90 செகண்ட்ஸும் முடிய வர டக்குனு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கையை பிடிங்கிட்டு அந்த மெழுகுவர்த்தி அணைச்சிடுறாங்க. சோ இது மூலமா அந்த கனெக்டிவிட்டி கட் ஆக அவ்வளவுதான். கண்மூடிச்ச டேனியல் எல்லாரும் போட்டு கலாய்னு கலாய்க்க டேனியலுக்கு ஒரு மாதிரி ஆகி அந்த இடத்தை விட்டே போக பின்னாடியே நம்ம ஜேடு வந்து பாத்தீங்கன்னா கைஸ் கலாய்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடிட. இப்ப மீதி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமை மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க. ஒவ்வொருத்தரா கையை கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம ஃபன்னா கேம் போயிட்டு இருக்கு. ஏன்னா கரெக்டா 90 செகண்ட்ஸ்ல அந்த மெழுகுவர்த்தி அணைக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் அவங்க டர்ன் வரும்போது விளையாடிட்டே இருக்காங்க. அப்படி விளையாடும் போது இப்ப கடைசியா நம்ம ஜேடுடைய தம்பி ரிலே இருக்கான் இல்லையா, அவன் வந்து நானும் விளையாடணும்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப கரெக்டா ஜேட் வேற உள்ள வந்து சமய புடிச்சு திட்டுறா, என்ன அவ்வளவு பெரிய ஆளாட்டியா, உனக்கு 15 வயசு தான் ஆகுது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா திட்டிடுறா. ஆனா ரிலேவா கெஞ்சிட்டு இருக்கா. இப்ப நேரம் நம்ம ஹீரோன் கிட்ட வந்து அக்கா ப்ளீஸ் கா நீ சொல்லுக்கா அப்படின்னு மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம மியா என்ன சொல்றாங்கன்னா, ஏ பரவாயில்லை ஆசைப்பட்டு கேட்கறாள் அப்படின்னு போது என்னது ஆசைப்பட்டு கேட்கறானா, ஆசைப்பட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு தானே அல்வாவா, பேய உடம்புல ஏத்திக்கிட்டு நேத்து நைட்டு கூட தூங்காம தொல்லை பண்ணிட்டு இருந்தான் தெரியல உனக்கு அப்படின்னு மாதிரி இவங்க கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கும்போது சரி 90 செகண்ட் வேணாம் ஒரு 60 செகண்ட்ஸ் காட்சி பண்ணலாம் அப்படின்னு மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் சொல்ல ஜேடுக்கு நம்ம ஹீரோயின் மேலே கோவம் வந்துருச்சு, ஏதோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்த விட்டு ஜேட் போயிட. இப்ப இந்த பையன் நம்ம ஹீரோயினுடைய சப்போர்ட்டோட விளையாட ஆரம்பிக்கிறான். அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான பயம் இருக்கு. பட் இருந்தாலும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால இப்ப அப்படியே கையை கொடுத்து டாக் டு மீன்னு சொல்றான் பாருங்க. சொன்ன அடுத்த செகண்ட் இவனுக்குள்ளேயே இப்போ ஒரு பேய் வருது. அந்த பேய் வந்து அடுத்த செகண்ட் இப்ப கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி சோகமான ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். அதாவது அவன் போகல, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பேய் தான் அந்த சோகமான ஸ்டேட்ல இருக்க போல இருக்கு. சோ அப்படியே அழுதுகிட்டே அந்த பேய் இப்ப அப்படியே திரும்பி நம்ம ஹீரோனை பார்த்து நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாதுமா, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது அது வேற யாருமே கிடையாது, அவங்க செத்து போன அம்மா. இப்ப இவங்களும் கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேச ஆரம்பிக்கும் போது உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்ல அந்த 60 செகண்ட்ஸ்லாம் தாண்டி போக ஆரம்பிச்சிருது. சோ அதனால இதை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேலி சொல்லும்போது இதை வந்து நம்ம ஹீரோயின் தட்டுறாங்க. ஏன்னா அங்க வந்திருக்குது அவங்க அம்மா. அதனால இவங்க
பேசணும்ன்றதுக்காக டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரூலை பிரேக் பண்ணி இப்ப இவங்க அம்மா அம்மான்னு பேச ஆரம்பிக்க 90 செகண்ட்ஸ் ஆன அடுத்த செகண்ட் இங்க ஒரு அசம்பாவிதம் நடக்குது பாருங்க. இந்த பையன் உடம்புக்குள்ள இருக்க அந்த பேயானது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அவன் மூஞ்சி அப்படியே முன்னாடி இந்த டேபிள்ல டங்குன்னு போட்டு அடிக்குது. சம்மடி ரத்தம் தெரிச்சு அவன் மூஞ்சி கொலகொலன் ஆகுது. இத பார்த்து எல்லாருமே பயந்து போய் கத்துறாங்க. அந்த இடமே கலவரமாகுது. இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க. அந்த பையனை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் உட்கார்ந்துட்டு இருந்த சேர் இப்படி அப்படியுமா பறக்குது. இது எல்லாத்தையும் அந்த பேய் தான் பண்ணுது. அவன் தன்னை தானே போட்டு மூஞ்ச பிச்சுக்கிறான். இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. இவங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணலாம் நினைச்சாலும் அந்த பேய் ரிலேவை விடவே மாட்டுது. தனியா ஒரு ஓரமா கொண்டு போயிட்டு டங்கு டங்கு டங்குன்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்சுடைய கார்னர்ல அவன் மூஞ்சி இடிச்சு இடிச்சு இப்ப இந்த ஃப்ரேம்ல நம்ம பயந்து போன ஹீரோனுடைய மூஞ்சை தான் காட்டுறாங்க பாருங்க. பின்னாடி அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குது. புச்சு புச்சுன்னு சவுண்ட் மட்டும் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியாய் அவன் செதஞ்சு போன முகத்தை பார்த்ததுனால இப்படி பேயறிஞ்ச மாதிரி ஒரு ஓரமா நம்ம ஹீரோயின் வந்து உட்கார. அப்ப இந்த வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு உருவம் நின்னுகிட்டு இந்த வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. அந்த நம்ம ஹீரோயின் பார்க்க அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் போலீஸ்னு வருது. போலீஸ் வந்து இந்த வீட்டுல இந்த பசங்க எல்லாருமே விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோனையும் விசாரிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. ரிலே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. அவன் கோமா ஸ்டேஜ்க்கே போயிட்டான். கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அவங்க அப்பா ரெடியா உட்காந்துட்டு இருக்காரு. நடந்த விஷயங்கள்லாம் தெரியும் போல இருக்கு. கண்ணா பின்னா திட்டாரு. என்கிட்ட நீ உண்மையாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஒரு அப்பாவா சமத்திட்டு நம்ம ஹீரோனை திட்டிட்டே இருக்கும்போது இப்ப சடனா ஒரு கோவம் வந்து நம்ம ஹீரோன் கத்துறாங்க பாருங்க. நீங்க மட்டும் என்கிட்ட உண்மையா இருந்திருக்கீங்களா? இன்னும் என்னென்னலாம் என்கிட்ட மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கத்து கட்டிட்டு இப்ப நேரா அவங்க ரூம்குள்ள போறாங்க பாருங்க. போய் ஒரு பேக் ஓபன் பண்றாங்க. பார்த்தா அந்த வீட்டுல ஏற்பட்ட கலவரத்துல யாருமே பார்க்காதப்போ அந்த கையை இவங்க கையோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும் பாருங்க. என்னன்னா இவங்க அம்மா பேய்கிட்ட இவங்க தொடர்ந்து பேச ஆசைப்படுறாங்க போல இருக்கு. சோ இப்படி இங்க கதையை மாறிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. நம்ம ரிலேவை பார்க்கறதுக்காக அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோனை வந்திருக்காங்க. போய் பார்த்தா அங்க ரொம்பவே மோசமான நிலைமையில இதை நான் உங்களுக்கு காட்ட போறதுல பட் ஒரு சின்ன கம்பாரிசன் நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனை பேர் நம்ம கமல் சாருடைய குருதி புனல் படம் பார்த்திருக்கீங்க? அதுல கிளைமேக்ஸ்ல அவருடைய முகம் செதஞ்சு போயிருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி தான் அவருடைய முகம் செதஞ்சு போயிருக்கு. சோ இவங்க போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ஜேட் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டா. இப்ப ஜேடுடைய அம்மா வெளில வராங்க. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோன் அவங்களும் ரொம்ப ஆசா வந்து எந்த மூஞ்சி வச்சிட்டுமா நீங்க வந்து நின்னுட்டு இருக்க? உன்னை நான் என் பொண்ணு மாதிரி தானே பார்த்தேன். அப்படின்னா அவனுக்கு நீ அக்கா தானே? அவன் முகத்தை கொஞ்சம் போய் பாரு. நீ போமா, இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்காத. உங்ககிட்ட நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உடஞ்சு நம்ம ஹீரோனை கத்திட்டு அவங்க உள்ள போயிட. அப்படியே ரிலேவை கண்ணாடி வழியா பாத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அப்படியே அவங்க பாத்துட்டே இருக்கும்போது சடனா ரிஃப்ளெக்ஷன்ல அவங்க அம்மாவுடைய உருவம் தெரிய அவங்களா நின்னுக்கிட்டு இவ்வளவு பாத்துட்டு இருக்கு. இப்ப திரும்பி பார்த்தா அவங்க அம்மாவை காணும். அவங்க அப்படியே நடந்த அந்த ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் ரூம்குள்ள போற மாதிரி இருக்கு. இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த டாய்லெட் கேபினெட் குள்ள உட்காந்துட்டு அவங்க அம்மா அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவங்க போயிட்டு கதவு தட்டுறாங்க. அம்மா தரமா கதவு தரமான்னு சொல்லிட்டு தட்டி தட்டி இப்ப கதவு ஓபன் பண்ணா உள்ள அவங்க அம்மா இல்ல. இதனால நம்ம ஹீரோன் ரொம்ப மென்டலா டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது இங்க ஏதோ நடக்குது போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோ அதனால உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப அப்படி இவங்க கிளம்பி போறத நம்ம ஜேடுடைய பாய் ஃப்ரெண்டான டேனி பார்க்க வா நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்ல ஏத்திக்கிட்டு இவங்களை வீட்டுல டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேனி வர அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் டேனியை பார்த்து என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நீ என் கூட தங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம டேனியை வந்து ஓகே சொல்லிடுறான். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோயின் ரூம்குள்ள டேனி வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. டேனி மியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரூம்ல எழுதி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஜேடுக்கு இவன் பாய் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மியா கூட சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான் போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்ப ஜேட வந்து டேட் பண்ணிருக்கான் போல இருக்கு. சோ இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு காமிச்சிக்கிட்டே இப்ப சடனா அந்த கையை டேனி பாத்துருவானா இது எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஒரே ஒரு தடவை எங்க அம்மா கிட்ட நான் பேசணும், அதுக்காக தான் இந்த கையை கொண்டு வந்தேன், இப்ப பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ வேணாமா ஆல்ரெடி இதால பல பிரச்சனை, அதனால அமைதியா கொஞ்சம் தூங்குவோமா அப்படின்ற மாதிரி டேனி கேட்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டு பேரும் ஒரே பெட்ல ஜிக்ஸாக்கா படுத்துக்கிறாங்க. சோ ஒரு பக்கம் டேனி நல்லா தூங்க ஆரம்பிச்சா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன் உட்காந்துக்கிட்டு அவங்க போன்ல இருக்கக்கூடிய அவங்க அம்மாவுடைய பழைய வீடியோக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்படி பாத்துக்கிட்டே இப்ப நம்ம ஹீரோன் ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக அந்த தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சில டிஸ்டர்பிங்கான கனவுகள்லாம் வருது. அந்த கனவுல இவங்க வந்து பாத்தீங்கன்னா டேனி கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி கிஸ் பண்ற மாதிரியான காட்சிகள் வருது. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப சடனா அந்த ரூம்ல கார்னர்ல அவங்க அம்மா இறந்து போன சீன் இந்த காட்சிகள்லாம் வருது. இதெல்லாம் இவங்க பாத்துக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும்போது இப்ப தூக்கி வாரி போடுற மாதிரி ஒரு காட்சியை காட்டுறாங்க பாருங்க. அது என்னன்னா இந்த ரூமுடைய கார்னர்ல ஒரு கொடூரமான உருவம். இவங்க முதல் அந்த கேமை ட்ரை பண்ணும்போது இந்த பேயை தான் பாத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேய் தான் ஜேடுடைய வீட்டுக்கு வெளியில நின்னுக்கிட்டு அங்க நடந்த எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்திருக்கும். இப்ப அந்த பேய் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூங்கிட்டு இருக்க டேனி கால் கிட்ட வந்து அப்படியே அவன் பாதத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க இதை பார்த்து அலறி போன மியா ஏந்திரா டேனி ஏந்திரு ஏந்திரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்க டேனியும் இப்ப கண் முழிச்சு பார்த்தா இப்ப குடுக்குறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். டேனி காலை சாப்பிட்டுட்டு இருக்கதே நம்ம மியா தான் இப்படி ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா. இத பார்த்து அடுத்த செகண்ட் டேனி துடிச்சு பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி அந்த வீட்டை விட்டே ஓடிட. இப்ப கட் பண்ணா உள்ள தலையில அடிச்சுக்கிறாங்க. என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் தலையில அடிச்சுக்கிட்டு இப்ப வேற வழியே இல்லாம அம்மா கூட பேசுறதுக்காக அந்த கையை தூக்கி வெளியில வைக்கிறா பாருங்க. வச்சு அவங்க அம்மா பேரை சொல்லி டாக் டு மீன்னு சொல்ல அடுத்த செகண்ட் அவங்க அம்மாவுடைய பேய் அந்த இடத்துக்கு வருது. அம்மா என்னமா இங்க நடக்குது, உங்களுக்கு என்னமா ஆச்சு, நீங்க எப்படிமா இறந்து போனீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா நம்ம ஹீரோன் இப்ப கேட்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா தப்புதான், உன்னை விட்டுட்டு போனது தப்புதான், ஆனா அதுக்கு பதில் தேட வேண்டிய நேரம்
இதுக்கு இல்ல. இப்ப நீ ரிலேக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அவன் ஆபத்துல இருக்கான். அவனை காப்பாத்தணும்னா உன்னால மட்டும் தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொல்ல இங்க அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அங்க ரிலேவுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. அவன் உடம்புல இருந்து இன்னுமே அந்த பேய் போல இருக்கு. காட்டவே முடியாத கோரமான காட்சிகள் எல்லாம் இவங்க காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. அவன் இன்னுமே அந்த ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு டங்கு டங்குன்னு மூஞ்சி அடிச்சுக்கிறான். இதை பார்த்து அவனுடைய அக்கா கதறி கதறி அழுகுறா. இப்படி இங்க ஹாஸ்பிட்டல்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஜேடுடைய வீட்டுல தான் காட்டுறாங்க. நண்பர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் ராத்திரி நடந்த விஷயத்தை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே சொல்றாங்க. இதை கேட்ட ஜேடுக்கு சமக்கும் என்ன நேத்து அவ கூட போய் படுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு டேனி கிட்ட சண்டை போடுறா. இந்த சண்டை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல நம்ம ரிலே ஹெல்ப் பண்ணி ஆகணும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த கை தான். அது எங்க இருந்து வந்தது, எங்க இருந்து தான் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் கேட்க அதுக்கு ஜோஷ் என்ன சொல்றானா, நான் அந்த கையை டக்கட் கிட்ட இருந்தா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். டக்கட் யாருன்னு தெரியல. இந்த படத்துடைய தொடக்கத்துல ஒரு பார்ட்டியில ஒரு மாதிரி பேய் அடைஞ்ச மாதிரி வெளியில வந்து தன்னுடைய அண்ணனையே கத்திய வச்சு ஷோல்டர்ல குத்திட்டு அவனும் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பான் தெரியுமா. அவன் பேர் தான் டக்கட். அவன் கிட்ட இருந்தா லாஸ்ட் அந்த கையை வாங்கினதா இப்ப இந்த ஜோஷ் சொல்றான். அவன் கடைசியா கொடுக்கும்போது இன்னும் ஒன்னும் சொல்லி கொடுத்திருக்கான். அது என்னன்னா இந்த கையுடைய உதவி இல்லாமயே நான் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவன் சொல்லியிருக்கான். உண்மையிலேயே இந்த கையுடைய ஒரிஜின் தெரிஞ்சுக்கணும்னா அது டக்கட்டுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இப்ப அவன் உயிரோட இல்ல. ஆனா அவனுடைய அண்ணன் கோல் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவனை போய் பார்த்தா ஒருவேளை நமக்கு லீட் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாருமே ஒன்னா போயிட்டு அந்த டக்கட்டுடைய அண்ணனை கோலை மீட் பண்ண அவரா இவங்களை பார்த்த உடனே கோவப்படுறாரு. ஏன்னா அவருடைய தம்பியை பறி கொடுத்திருக்காரு இல்லையா. அதனால அவங்கள பார்த்த உடனே எனக்குலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறிக்க இவங்களும் பின்னாடியே போயிட்டு பஸ்ல ஏறிக்கிறாங்க. ஏறிக்கிட்டு இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல இந்த மாதிரி உங்க தம்பி அந்த கையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த கை எல்லாமே வந்து பேயெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, நான் ப்ளீஸ் நான் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க ஒரு சின்ன பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்க என்னது ஒரு சின்ன பையனை வச்சு விளையாடுனீங்களா, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்ல, எல்லாமே உங்களுக்கு ஃபன்னு தான். பட் நீங்க நினைக்கிற அளவுக்கு எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது. கண்டிப்பா அந்த பையன் உடம்புல ஒரு பேய் வந்திருக்கும். அது இன்னத்துக்கு வீக் ஆயிட்டு இருக்கும். அதை அப்படியே விடுங்க, அதுவா அந்த உடம்பை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்ச நாலேஜ் சொல்ல இல்ல நான் அது போல அவனை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்க அவனை விடவே மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அது அவன் தலையெழுத்து, அவன் சாகதான் போறான் அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்ச வச்ச மாதிரி சொல்லிட இதை கேட்ட ஜேடால தாங்க முடியல. ஓடுற பஸ் நிறுத்தி அங்க வந்து அவங்க பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட அன்னத்துல நம்ம ஹீரோன் போய் தடுத்து ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நமக்கு ஏதாவது ஒரு லீட் வேணும்ல அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க இப்ப இன்னத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள கைகளை பாயிடுது. ஆமாண்டி ஆமா லீட் வேணுமா உனக்கு, லீடு எல்லாம் உன்னாலதான். உன்னை என் வீட்டுக்குள்ள விட்டம் பாத்தியா, என்ன சொல்லணும், அன்னைக்கு நான் எவ்வளவு சொன்னேன் வேணான்னு, நீ தானே அவனை விளையாட வச்ச, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா திட்ட ஆமா நான் தான் காரணம், ஆனா அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் பேச விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. அது என்ன அந்த கேமுடைய ரூல்ஸ் படி அந்த கையை கொடுக்கணும், டாக் டு மீ சொல்லணும், அந்த பேய் உள்ள வரும், அதுக்கப்புறமா 90 செகண்ட்ஸ்ல அந்த கேண்டில் அணைக்கணும். ஆனா அன்னைக்கு ஏற்பட்ட கலவரத்துல அந்த கேண்டில் அணைக்கவே இல்ல. ஒருவேளை அதனால தான் அந்த பேய் இனிமே உன் தம்பி உடம்புக்குள்ள இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இது கொஞ்சம் கன்வின்சிங்கா இருக்கு. சோ மறுபடியும் அந்த ரிலே கிட்ட வச்சு ட்ரை பண்ணணும், அவன் இந்த கேம் மறுபடியும் விளையாட வைக்கணும், இந்த கேண்டில் அணைச்சு இந்த கனெக்ஷனை நம்ம கட் பண்ணணும், அப்பதான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஜோஷும் ஐலியும் எப்பா இதுக்கப்புறம் நாங்க வரல, நீங்களே அந்த கையை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அம்பொன்னு விட்டு போக இப்ப வேற வழியே இல்ல. இவங்க 3 பேருக்கு தம்பியை காப்பாத்தணும்னா இவங்க இதை பண்ணிதாகணும். சோ அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த ராத்திரியே அந்த கையை எடுத்துக்கிட்டு இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. யாருமே இல்லாத சமயமா பார்த்து ரிலேவுடைய ரூம்குள்ளே வந்துறாங்க. அந்த கையை வந்து இந்த தம்பியோட கையை பிடிக்கிற மாதிரி இவங்களே பிடிக்க வச்சுட்டு பக்கத்துல இப்ப ஒரு மெழுகுவத்தியை ஏத்திட்டு இப்ப அந்த மெழுகுவத்தியை ஊதி அணைக்கிறாங்க. இப்ப இது மூலமா அந்த பேய் கூட இருக்கிற கனெக்டிவிட்டி கட் ஆகும்னு நினைக்கிறாங்க. நான் இந்த இடத்துல தான் ட்விஸ்ட், இவங்க நினைச்சது நடக்கவே இல்ல, அப்படியே தான் ரிலே இருக்கான். மறுபடியும் ட்ரை பண்றாங்க, ஆனா ஒரு யூஸும் இல்ல. சோ இப்படியே போயிட்டு இருக்க இப்ப நம்ம ஹீரோன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் வந்து உன் தம்பி கூட பேச போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அதுக்கு ஜேட் கேக்குறாங்க அவன் தான் உன்னை இறக்கவே இல்லையே, அப்படி எப்படி அவன் கூட பேச முடியும்னு கேட்கும்போது கரெக்ட் அவன் இறக்கல தான், ஆனா அவனுடைய ஆத்மா அவனுடைய உடம்புக்குள்ளேயே இல்ல, அப்படின்னா அவனுடைய ஆத்மா இங்கதான் இருக்கும், அவன்கிட்ட பேசினா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப கையை கொடுத்து சொல்ல வேண்டியதை சொல்றாங்க பாருங்க. அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் இந்த ரிலே பையன் வருவான்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு குட்டி பொண்ணு வந்து உட்காந்துருக்கா. சோ ரேண்டமா ஏதோ ஒரு பேய் வந்திருக்கு போல. பட் அந்த சான்ஸை மிஸ் பண்ணாத நம்ம ஹீரோயின் வந்து ரிலே எங்க இருக்கான், அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு தெரியும், வாங்க உங்களை நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணுடைய ஆவி நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள வருது பாருங்க. அப்படி வந்த அடுத்த செகண்ட் சில காட்சிகளை, ரொம்ப கோரமான காட்சிகளை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அது என்னன்னா இந்த ரிலே பையனை போட்டு ஒரு 10-15 பேய்கள் வந்து புடிச்சு ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு இருக்குங்க. அதை பார்த்து இப்ப ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிற நம்ம ஹீரோயின் அப்படியே உதற ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா இவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் இழுத்துட்டு போக அப்ப கரெக்டா ஜேட் அந்த கையை பிடிங்கிட இப்ப நம்ம ஹீரோயின் கான்சியஸ் வராங்க. கதறி கதறி அழுகுறாங்க. அவங்க பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. நம்மளால தம்பியை காப்பாற்றவே முடியாது போல இருக்கு, அதுங்க அவனை விடவே விடாத போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பயங்கரமா அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு இவங்க கிளம்பிட கட் பண்ணா வீட்டுக்கு வராங்க. அங்க அப்பா ஆல்ரெடி காத்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் உள்ள போனோடனே அப்படியே உட்கார வைக்கிறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னல நான் உங்ககிட்ட இருந்து வந்து ஆனஸ்டாவே இல்ல, உங்ககிட்ட நிறைய உண்மையெல்லாம் நான் மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதாமா, அந்த உண்மையை சொல்றதுக்கு இப்ப நேரம் வந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எடுக்கிறாரு. இந்த லெட்டர் உங்க அம்மா சாகத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போன ஒரு லெட்டர். இது அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா தான் கிடைச்சிச்சு. இதுல இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீ ரொம்பவும் கஷ்டப்படுவேன்னு தோணுச்சு, அதனால தான் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லல, இப்ப நீ வந்து இதை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு குணப்படுத்த முடியாத நோய் ஒன்று இருந்திருக்குது. நல்ல வலியிலும் வேதனையிலும் தான் வந்து அவங்க வாழ்ந்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல முடியாம சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்திரி கத்திரி அழுகுறாங்க. அவங்க அப்பாவே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆனா அவங்களால நம்ப முடியல. இன்னுமே வந்து அவங்க மைண்டுக்குள்ள ஏதோ ஒன்று கொலாப்ஸ் பண்ணது இல்ல, எங்க அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, எங்க அம்மா அப்படி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்ப அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா இல்லையா, அவருக்கு பின்னாடியே அவங்க அம்மாவுடைய பேய் வந்து இங்க வா அவங்க கூட பேசாத அப்படின்ற மாதிரி கூப்பிட இவங்கள வந்து டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்கப்பா நான் என் ரூமுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா ரூமுக்கு வந்தா இப்ப அவங்க அம்மாவுடைய பேய் தான் உட்காந்துட்டு இருக்குது. கண்ணாடியில பாக்குறாங்க. அவங்க அம்மாவுடைய பேய் உட்காந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனை நம்பாத, அவன் மோசமானவன், அவன் சொல்றதெல்லாம் போய் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் உள்ள
உள்ள வருவான், உன்னை டார்ச்சர் பண்ண போறான், உன்னை அடிக்க போறான், அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி இவங்க அம்மா பேசவே மாட்டாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன சொல்றீங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது, இதெல்லாம் விடு, நான் செத்து போயிட்டேன், என்ன பண்ணாலும் நான் திரும்பி வர போறது இல்லை. ஆனா அங்க ரிலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், அந்த பேய்ங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப வலி வேதனையில இருக்கான். அவன் நீ காப்பாற்றணும்னு நினைச்சினா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுக்கு அவனை நீ சாக விடணும் அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது அவன் சாகணும் அப்படின்னும் போது, ஆமா அவன் கொஞ்சம் கொஞ்சமா நரக வேதனை அங்க அனுபவிச்சுட்டு இருக்குது, பதிலா அவன் சாகலாம். அவன் செத்தானா என்கிட்ட வந்துடுவான், அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அவனை பாத்துக்கிறேன், அவனை ரொம்ப நல்லா என் பையன் மாதிரியே பாத்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா நான் பாத்துக்கிறேன், அதனால நீ தான் அவனை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனா அவங்க மேனிபுலேட் பண்றது இவங்களுக்குள்ள இறங்குது. அப்படியே ஒரு மாதிரி பேர் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா உள்ள வர போறான், உன்னை சாகடிக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. உண்மையிலேயே அவங்க அப்பா டமால் கதை வச்சுட்டு உள்ள வராரு. பார்த்தா ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி பேய் மாதிரி மாறி அப்படியே எகிரி இவளை பிடிச்சி அட்டாக் பண்ண. அப்ப வேற வழியே இல்லாத ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, கரெக்டா அவங்க கைக்கு ஒரு கத்திரிக்கோள் ஒன்று கிடைக்க, அதை எடுத்து அப்படியே கச்சக்குன்னு அவங்க அப்பா கழுத்துலயே சொருவுறாங்க. அதாவது பேயானா அவங்க அப்பா கழுத்துல சொருவுறாங்க. ஆனா கட் பண்ணா அவங்க அப்பா பேயாலாம் இல்ல, நார்மலா தான் இருந்திருக்காரு. இந்த பொண்ணை வந்து பிடிச்சிருக்காரு. அது தெரியாம நம்ம ஹீரோயின் இப்படி கத்திரிக்கோள் அவர் கழுத்துலயே இறக்க, அவ்வளவுதான் அவர் பொத்துன்னு கீழே விட. இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அந்த பேய் தான் நம்ம ஹீரோனை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கு. எப்படி முதல் சீன்ல அந்த டக்கெட்ன்ற ஒரு பையன் அந்த கையை கொடுக்காமயே அந்த கையை நிறைய யூஸ் பண்ணி அந்த கை இல்லாமயே வந்து பேய்ங்கெல்லாம் கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சோ, அந்த நிலைமைக்கு அந்த ஸ்டேட்டுக்கு தான் இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டாங்க. ஸோ அந்த கை இல்லாமலே பேய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி நம்ம ஹீரோனுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் காட்டினா அங்கே ஜேடுக்கு வந்து நம்ம ஹீரோன் கிட்ட இருந்து ஃபோன் வருது. அவங்க என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு அட்டன் பண்ணா காலில் நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உன் தம்பியை காப்பாற்றுறதுக்கான வழி எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு நீ என் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட. இதை கேட்குற நமக்கு பதக்குன்னு இருக்கும். ஐயோ அங்கே மட்டும் போயிடாதடி, அவ வேற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி ஜேடுக்கு நம்ம இங்கே சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா எப்படி இவ போகாம இருப்பா? தான் தம்பியை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சா அக்கா போகாம இருப்பாளா? சோ உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தம்பியை தனியா விட்டுட்டு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு உடனே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்ப. இந்த இடத்துல குடுக்குறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்ல தான் நம்ம ஹீரோயின் மியா இருக்கா. அங்க இருந்து தான் கால் பண்ணிருக்கா போல இருக்கு, ஜேட வந்து டைவர்ட் பண்ணுன்றதுக்காக. சோ இப்போ நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரி ஜேடு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போக, இப்ப யாருமே பக்கத்துல இல்லாத ரிலே பக்கத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்கி போக பாருங்க. அப்படியே நின்னு ஒரு மாதிரி ஏத்த இறக்கமா பாத்துக்கிட்டு இந்த பையனை சாகடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மியா போக, அப்ப கரெக்டா பின்னாடி ஜேடுடைய அம்மா வந்துறாங்க. ஏன்னா அவங்க இங்கதான் இருந்திருக்காங்க போல இருக்கு. வந்து பாக்குறாங்க, இப்ப இவங்க பயங்கரமா திட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதான் இல்ல. இப்ப நம்ம ஹீரோயின் மியாவை அமைதியா உட்கார வச்சு, இங்க பாருமா, அன்னைக்கு நான் ரொம்ப கோவத்துல இருந்தேன், அது மட்டும் இல்லாம பையனுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு பயத்துல இருந்தேனா, அதனால உன்னை திட்டமா, அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். நீயும் எனக்கு ஒரு பொண்ணு தாமா, உன்னை பொண்ணு மாதிரி தாமா நானும் பாக்குறேன், இவனுக்கு நீ ஒரு அக்கா தான், சோ தயவு செஞ்சு அம்மாவை மன்னிச்சிடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாதி கான்சியஸ்ல இருக்காங்க, மீதி வந்து அந்த பேயால வந்து பாத்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ணப்படுறாங்க. சோ அப்படியே அழுதுகிட்டே இந்த மாதிரி சொல்றாங்க, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுறீங்களா ரிலே கூட அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களும் வந்து தாராளமா உட்காந்துக்கோ, அம்மா வெளியில இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க போயிட. இங்க அப்படியே கட் பண்ணி இப்ப ஜேடு தான் காட்டுறாங்க. நேரம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு ஹாரன் மேல ஹாரன் அடிச்சிட்டு இருக்காங்க. ஜேட் கீழே இறங்கி வரவே மாட்டா, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. அவ தான் அங்க இருக்காளே, இது தெரியாம இவங்க இங்க ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்ப மறுபடியும் கட் பண்ணி காட்டுறாங்க. இப்ப இவங்க பாதி கான்சியஸ்ல நின்னுட்டு இருக்காங்க. அங்க பெட்ல இருக்கிறது ரிலே மாதிரியே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூர பேய் மாதிரி, எரிஞ்சு போன பேய் மாதிரி கண்ணுக்கு தெரியுது. அது உங்களுக்கு நான் காட்ட போறது கிடையாது. அது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் இவனை விட மாட்டேன், இவனை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறியா நீ, உன்னால முடியாது, உன்னால முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி வெளிப்பேற்றிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோயின் பாக்கெட்ல இருந்து சிசர் எடுக்கிறாங்க. சோ ரிலேவை சாகடிச்சா மட்டும் தான் இந்த பேய்கிட்ட இருந்து அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல தான் இப்ப இவங்க இருக்காங்க. சோ இப்ப அப்படியே அந்த சிசர் எடுத்து நம்ம ரிலேவை நோக்கி அப்படியே ஓங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஜேடு தான் காட்டுறாங்க. ரொம்ப நேரமா வெளியில வெயிட் பண்ணி சரி உள்ள போய் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா அங்க குத்துப்பட்ட மியாவுடைய அப்பா குத்து கொலையுரமா இருக்காரு. அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே எல்லா மேட்டரும் நம்ம ஜேடுக்கு தெரிய வந்து அடுத்த செகண்ட் அம்மாக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி, அம்மா மியா அங்க வந்தானா தம்பி பக்கத்துல மட்டும் விட்டாத, அவன் சரியில்லம்மா, அவன் சரியில்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கும்போது அம்மா கத்துறாங்க, ஐயோ அவகிட்ட தான் பையனை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ரூம்ல அந்த பையனை காணோம். பையன் காணோம்னு சொல்லிட்டு இவங்க கதற. இங்க ஜேட் வண்டி எடுத்துக்கிட்டு செம்ம ஃபாஸ்டா ஹாஸ்பிட்டல் நோக்கி வர. ஒரு கடத்துல செம்ம வேகமா ஹைவேஸ்ல வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அங்க செம்ம டிராபிக்கா இருக்கு. இந்த மாதிரி ஆகவே ஆகாது என்னன்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தா அந்த பையனை வீல் சேர்ல வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் எங்க தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. இத பார்த்து ஜேட் இறங்கி ஓடி வர அங்க ஒரு மாதிரி அரை போதையில இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அங்க வீல் சேர்ல அந்த பையனை வச்சு தள்ளிக்கிட்டு ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில மேல அந்த வீல் சேரை தள்ளிட்டு வந்து நிறுத்துறாங்க. கீழே செம்ம வேகமா வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படியே பாக்குறாங்க அந்த வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறது ரிலே மாதிரி இவங்களுக்கு தெரியல, அதுக்கு பதிலா அந்த கோரமான தீஞ்ச உருவம் தான் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி முதுகுல அவங்க அம்மாவுடைய கை வேற. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா, சீக்கிரமா இவனை கொன்னுடு, அப்பதான் இவனை வழியில இருந்து நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி சொல்லிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் ஜேட் ஓடி வந்துட்டு இருக்க. பட் டமால்னு ஒரு சத்தம் கேட்குமா, ஆக்சிடென்ட்ல ஆகும்போது சவுண்ட் கேட்கும்ல, அப்படி ஒரு சவுண்ட் கேட்க அவ்வளவுதான்டா சோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடத்துல குடுக்குறாங்க பாருங்க ஒரு ஷாக். என்னன்னு பார்த்தா அந்த ஹைட்ல இருந்து நம்ம ஹீரோயின் அந்த பையனை தள்ளி விடல, அதுக்கு பதிலா அவங்க குதிச்சிட்டு இருக்காங்க. அந்த பேயோடைய பேச்சு அவங்க கேட்கல. அப்படியே மூஞ்சி முகரெல்லாம் சராஞ்சு போய் ஏந்துறாங்க. பார்த்தா தம்பியை கட்டி பிடிச்சிட்டு நம்ம ஜேட் அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவ கண்டுக்கு கூட இல்ல. அப்படியே நம்ம ரிலேவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடா. நம்ம ஹீரோயினும் பாவம் பின்னாடியே அப்படியே நடந்து போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வார்டுக்குள்ள ரிலேவை கூட்டு போறாங்க. கூட்டு போன அடுத்த செகண்டே இப்ப ரிலே வந்து ஏஞ்சி உட்காந்துருக்கான். அவன் முகத்துல இந்த காயங்கள்லாம் குணமாயிருக்கு. அவன் ஜாலியா தன்னுடைய குடும்பத்து கூட பேசிட்டு இருக்கான். அடுத்த பிளாஷ்லயே வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது
எல்லாமே செகண்ட்ஸ்ல நடக்குது அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோனும் கூடவே நம்மளும் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இப்ப நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு விஷயமே தெரிய வருது. அது என்னன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து யாரு கண்ணுக்குமே நம்ம ஹீரோன் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோன் அந்த ஆக்சிடென்ட்லயே இறந்து போயிட்டு இருக்காங்க. ரிலேவை காப்பாத்துறதுக்காக தான் உயிரே வந்து அவங்க தியாகம் பண்ணிருக்காங்க. எஸ், அந்த உயிர் பலி கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா ரிலே உடம்புல இருந்தே போயிருக்கு. இப்ப இது தெரிஞ்ச அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோன் கண்ணெல்லாம் கலங்குது. அப்படி கலங்கும் போது அதே ஹாஸ்பிட்டல்ல அவங்க அப்பாவுடைய ஆவியை பாக்குற அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பின்னாடியே ஓடுறா. அப்படி ஓடி போகும்போது அவர் ஒரு லிஃப்ட்டுக்குள்ள போறாரு. இவ்வளவுமே அந்த லிஃப்ட்டுக்குள்ள போறா. அப்படி போன அடுத்த செகண்ட் அந்த லிஃப்ட் க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆன உடனே அந்த இடமே டும் இருட் ஆகுது. இந்த டும் இருட்ல இப்ப அவளுக்கு ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் மட்டும் தெரியுது. இந்த வெளிச்சத்துல இப்ப இவளுக்கு ஒரு கையும் தெரியுது. அந்த கையையும் போயிட்டு இவ ஹோல்ட் பண்றா. அப்படி இவ ஹோல்ட் பண்ண அடுத்த செகண்ட் குடுக்குறாங்க இவளுக்கு ஒரு ட்விஸ்ட். இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்துக்கிட்டு எப்படி அந்த டாக் டு மீ கேம் விளையாடுனாங்களோ அதே மாதிரி வேற ஒரு கேங் அந்த கை கூட விளையாடிட்டு இருக்காங்க. அந்த கேம்ல ரேண்டம் பேயா நம்ம ஹீரோயின் போறாங்க. இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.